ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெல்கம் டு பிரேனிட் ஃப்ரம் துபாய். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் எங்கள் வீடியோஸ் வரும். என் பேர் வந்து பிரேனிட். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து துபாய் வந்துட்டோம். அம்மா சத்தத்துலேருந்து நம்ம வந்து துபாய் வந்துட்டோம். இது வந்து நான் வந்து சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து துபாய் வந்து 2 வாரம் ஆகுது. அதுக்கான ட்ராவல் வ்ளாக் வந்து நாங்கள் வந்து எஸ்பெஷலி ரொம்ப சாரி நாங்கள் வந்து எடுக்கலை. சாரி நாங்கள் வந்து எடுக்காததுக்கு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பர்ஷா ஹிட்ஸில் தான் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பர்ஷா ஹிட்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்க்குக்கு தான் போகிறோம். அங்கே போய் நாங்கள் சந்திக்கிறேன். ஓகே, போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. நம்ம வந்து இப்போ பார்க்குக்கு போய்கிட்டே இருக்கோம். நான் பார்க்குக்கு போனோன்னே எடுக்கிறேன். பாய். நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். பார்க் இதான் பார்க். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சரி, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குக்கு ரீச் ஆகிட்டு இப்போ நான் பில்டிங்ஸ்லாம் அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறையா பேர் விளையாடுறாங்க. நிறைய பேர் அழகாக விளையாடுறாங்க. நம்ம ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ போடுறேன் துபாயில். சேனலுக்கே நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன். சாரி, நான் நிறைய வீடியோ போடவே மறந்துட்டேன். நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் டேடியோட ஆஃபீஸ் இது. ஆக்சுவலி நீங்கள் வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒன்று சரிங்க, இந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நீங்கள் வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ மரம் எடுத்துட்டாங்க. மரம்லாம் விழுந்துருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மரத்தெல்லாம் காணும், எடுத்துட்டாங்க போல இருக்கு. இல்லாட்டி நான் காமிச்சிருப்பேன். மரம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க. யூஏ நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரில. பயங்கரமான மழையா, புயல்லாம் அப்படி மறந்துச்சு. சில பேர் துபாய் கிண்டல் கூட பண்ணுறாங்க புயல்னால. நிறைய புயல் ரொம்ப அடிச்சிட்டு போல இருக்கு. சரி, அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்னு. இந்த பூலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்து அடிக்கடி ஃப்ளைட் போகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து புர்ஜ் கலிஃபா வந்து நான் போட்டுருவேன். புர்ஜ் கலிஃபா வந்து நான் நாளைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டுடுறேன். நாளைக்கு புர்ஜ் கலிஃபா வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சண்டே துபாய் அண்டர் வாட்டர் அக்வாரியம் வந்து போகிறோம். அதையும் நான் வந்து எடுத்துடுறேன். அப்புறம் துபாய் ஃப்ரேம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். துபாயை சுற்றி காமிச்சிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறேன். எப்போ நாங்கள் துபாய் வந்தோன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 80+ வந்துட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ ஃபார் த ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். இதே மாதிரி 80+க்கு மேலேயும் 100+ வரணும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இதான் எங்கள் டேடியோட ஆஃபீஸ். ரொம்ப பெருசாக இருக்குல்ல. எங்கள் டேடி வந்து 20 ஃப்ளோர்ஸில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 21 to 22 ஃப்ளோர்ஸில் எங்கேயோ இருக்காங்க. நாளைக்கு வந்து லீவு, அதனால தான் நாங்கள் வந்து புர்ஜ் கலிஃபா போகிறோம்.
இங்கே பாருங்களேன் எவ்வளோ பில்டிங் செம்மையாக இருக்குன்னு கட்டியிருக்காங்க. அதிகமான பில்டிங் நல்லா இருக்குது சூப்பராக. நம்ம வந்து சம்மந்தமே நம்ம கல்லில் அது வந்து மசூதி. இங்கே மசூதி ஃபேமஸ் போல இருக்குது. இங்கே வந்து கோயில் இருக்குது. நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். கோயில் ஏதோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா போயிருப்பீங்க, கண்டிப்பாக போயிருப்பீங்க. நாங்களும் போகணும், ஆனால் ஷூட் தான் பண்ணல. சரி திருப்பி ஒரு போவோம், நான் வந்து எடுத்துடுறேன். சூப்பராக இருக்குங்க. துபாயில் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ பர்ஷா ஹைட்ஸில் தான் இருக்கோம். இன்னும் சொல்கிறேன், பர்ஷா ஹைட்ஸில் தான் இருக்கோம். பர்ஷா ஹைட்ஸில் யார் யார் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே இந்தியன்ஸ் மாதிரி தான் தர்றாங்க. இங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் பாருங்கள். ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அங்கேயும் பெரிய பில்டிங் இருக்குது. நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி, நான் அந்த பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்கிறேன். ஹாய், கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன், கட் பண்ணி போகிறேன். இங்கே பார்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நம்ம அந்த சைட் போய் பார்க்கலாம். அங்கே புதுசாக இருக்கும், நான் காமிக்கிறேன். அந்த சைட் போய் நம்ம பார்க்கலாம். நான் தனியாலாம் வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க, அதோ போகிறாங்க எங்கள் மம்மி. இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஆனால் இதை விட நிறைய ட்ரீ இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையும் புயலும் அதை தள்ளி விட்டுட்டு இங்கெல்லாம் மரம் இருந்தது சூப்பராக, எல்லாம் விழுந்துட்டு. இங்கெல்லாம் இருந்தது, இந்த இடத்துல அப்படியே வேரோட விழுந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போய் உட்காரலான்னு பார்க்கலாம். உட்கார முடியுதான்னு பார்க்கலாம். எங்கேயாவது இடம் ஃபுல்லாக இருக்கே. நேற்றையாவது கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த பில்டிங் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிச்சத்தில் தான் எல்லாம் காமிக்க முடியாதான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே. இப்போ எல்லாத்தையும் நான் தான் காமிச்சிடுறேன். சுற்றி பாருங்கள். அந்த பில்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அந்த நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. இது எங்கள் டேடியோட ஆஃபீஸ். இது மரம் மறைக்குது. இது எங்கள் டேடியோட ஆஃபீஸ். இது எங்கள் டேடியோட இது இல்லை, இது ஒரு பில்டிங் தான். இதுவும் பில்டிங் தான். பார்த்தீங்களா, நிறைய பில்டிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். எல்லாமே துபாயை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். என்னென்னலாம் வேணுமோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரணீத். பாருங்கள், அவங்க வந்து பூனைக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, மில்க் ஏதோ சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. சின்சான் பார்ப்பீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சின்சானில் ஷீரோக்கும் இப்படி தானே தருவாங்க. சின்சானெல்லாம் தரவே மாட்டான். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூனை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரியும். சரி பாய். பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. துபாயில் கேட் தான் அதிகமாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? துபாயில் இருக்கும் அடிக்கடி கேட்டை பார்க்கலாம். நம்ம ஊரில் டாகை பார்க்குற மாதிரி
அந்த பறவை கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன். அது நடக்குமா? ஆக்சுவலி அந்த பேர்டு எங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நாளைக்கு புர்ஜ் கலிஃபா வீடியோட வரேன். அன்டில் பிரணீத், தேங்க்யூ.